புதிய முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள தவிக தலைவர் விஜய் நிர்ணயிக்கப்பட்ட திகதி. சிக்கியுள்ள முக்கிய பிரமுகர்கள், இலங்கையில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தை விஜயிடம் கொடுங்கள், சபையில் அனுரவிடம் முழக்கமிட்ட அர்ஜுனா எம்பி. கத்தியில் கைரேகைகள், ரங்க நிஷாந்தவின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம், உதய கம்பன்பில குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தையின் எண்புக்கூடு அடையாளம். தென்னிலங்கையில் அதிரடியாக முடக்கப்பட்ட ஆபத்தான நபரின் ஆடம்பர வீடு மற்றும் சொத்துக்கள். ஜான்ஸ்டனுக்கு எதிரான வழக்கில் ஒருவருக்கு பிடிக்காணை. நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்தவின் மரணம் மற்றும் அது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னர் பாரிய சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன என்று பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். ரங்க நிஷாந்தவின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என மருத்துவ குழு முடிவெடுத்துள்ள போதிலும் அது ஒரு முழுமையான பரிசோதனை அல்ல என்றும் கம்பன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திசுக்கையியல் மற்றும் நச்சுயியல் சோதனைகளின் முடிவுகள் வருவதற்கு முன்னரே தவறான முடிவெடுத்து மரணம் என முடிவெடுத்தது ஏன்? கதையில் இருந்த கைரேகைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த இரத்த கரைகள் ரங்க நிஷாந்தவுக்கு உரியவைதானா என்பது உறுதிப்படுத்தப்பட்டதா? சம்பவம் நடந்த ஆரம்பத்திலேயே இது தவறான முடிவெடுத்து மரணம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்த நிலையில் மருத்துவ குழுவினர் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கினார்களா? மருத்துவ குழுவில் அரசின் ஆதரவாளர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. எனவே சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் மூவர் அடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றினூடாக மேளவும் பரிசோதனை நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றமை குறித்தும் இதன்போது அவர் கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 4 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கணனி குற்றவாளிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டது போல கச்சதீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டிடம் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். அதோடு தமிழ் மக்களின் இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அடக்கப்பட்ட தமிழன் என்ற வகையில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். கச்சதீவை விஜய் கேட்டார் என்பது போல அதனை தர முடியாது என்று ஜனாதிபதி குமார நாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், கச்சதீவை மாத்திரமல்ல முழு யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு எழுதி கொடுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என அர்ஜுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான கால பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டியொன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதியான நேரடியாக மண்ணில் இருந்து அகழ்ந்து எடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் அதனை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு தலைவர் பாணந்துரை குடு செலிந்துவின் உதவியாளரின் பெருந்தொகை சொத்துக்கள் இன்று முடக்கப்பட்டுள்ளன. இவர் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பாணந்துரை குடு செலிந்துவின் பிரதான உதவியாளரான துபாய் அசிதா போதைப்பொருள் வலையமைப்பின் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் சொத்துக்களை முடக்கியுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய ரூபாய் 40 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்கள் 2 மாடி வீடு, 10 பேச்சு நிலப்பரப்பில் கட்டப்பட்டு வரும் வீடு,
10 பேர்ச்சி நிலப்பரப்பு கொண்ட மற்றொரு காணி சுமார் 106 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் மற்றும் 1 பில்லியன் மதிப்புள்ள பணம் ஆகியவை சொத்துக்களில் அடங்கும் என்று புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் பாதாள உலக குழு தலைவரான பாணந்துரை குடிசெலிந்து வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளார். இவருடன் தொடர்புடையவர்கள் மற்றும் உதவியாளர்கள் அவ்வப்போது சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பதவியேற்பு விழாவானது எதிர்வரும் 7ஆம் தேதி அன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மிக பிரமாண்டமாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையிலேயே நாளை காலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க நேரம் கேட்டுள்ள விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தவிக ஆட்சியமைக்க உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவுக்கு பல்வேறு மாநிலங்களின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக எம்எல்ஏக்களை 3 நாட்களுக்கு சென்னையிலே இருக்குமாறு தவிக தலைமை அறிவுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு விசாரணைகள் தொடர்பாக வெளிசிற உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த பாதாள உலக தலைவரான சமீந்த ரவி ஜெயநாத் என்ற தெமட்டகுட சமீந்தவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிபதி அசங்கேஸ் பொதரகம இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் வெப்பமண்டலங்களுக்கு இடையிலான ஒழுங்கமைப்பு வலயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கீழ் வளிமண்டல குழப்ப நிலை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாளை முதல் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. வளிமண்டல அமைப்பின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இது தொடர்பாக வரும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுவதாகவும் கூறியுள்ளது. மேலும் அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கைகளை வெளியிட்டுள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் நாளை பல மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு தொடர்பான முறைப்பாட்டை ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ கொடுக்கவில்லை. மாறாக வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தான் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் என அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான முறைப்பாட்டை ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ கொடுத்துள்ளார் என சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தான் குறித்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். அதுடன் ரங்கநிஷாந்த ராஜபக்ஷ மரணம் சந்தேகத்திற்குரியது என்று அவருடைய மனைவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இல்லாத 2 நபர்கள் இது தொடர்பாக ஊடகங்கள் மூலம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை தொடங்கப்படும். ரங்கநிஷாந்த ராஜபக்ஷவின் உறவினர்களுக்கு அந்த அறிக்கைகளில் சிக்கல் உள்ளது. இந்த அறிக்கைகளால் அவர்கள் கடுமையாக அதிர்ச்சியடைந்துள்ளனர். உறவினர்கள் வந்து அந்த அறிக்கைகளை வெளியிட்டவர்களுக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்க போகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் சாட்சியாளராக இருக்கும் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கின் 12வது சாட்சி இன்று சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் குறித்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.